எவ்வரி 1 மணி நேரத்திற்கு இந்தியாவில் மட்டும் 20லிருந்து 30 வயது உள்ள ஆண்கள் பெண்கள் 90 பேர் 1 மணி நேரத்தில் இறக்கின்றார்கள். எதிர்மறை எண்ணங்கள் இருக்கும் பொழுது சில ஹார்மோன்கள் சுரந்து உங்கள் பசியை தூண்டி அவன் கொழுப்பான உணவு தான் சாப்பிட தோணும், ஆத்திரத்தோட சாப்பிடணும். நிறைய பேர் சொல்லுவாங்க ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது கொஞ்சம் சிகரெட் பிடிக்கிறாங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸே அட்ரினல் ஹார்மோன், சிகரெட் பிடிக்கும் நிக்கோட்டின் ரெண்டும் கலந்து கிளாட் ஆகி ரத்த குழாய் இப்படி இருக்க வேண்டியது. ஸோ ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் இருக்கின்ற வரை தான் நம்ம வாழ முடியும். ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் இருக்க வரைக்கும் உங்களை 100 வருடம் எந்த சக்தியும் வகிக்காது. நீ மகிழ்ச்சியை இழந்து நீ கஷ்டப்படும் பொழுது, வருத்தப்படும் போது, கோவப்படும் போது அட்ரினல் ஹார்மோன் சுரந்தது. நான் வச்சிருக்க 20 டிகிரி என்னை காப்பாற்ற போக இருக்கேன். நீங்கள் வைத்திருக்கின்ற சொத்து வசதிகள் அனைத்தும் இதயத்திற்கு தேவையில்லையா? இதயத்திற்கு தேவை. ஓய்வில்லாமல் இதயம் ஏங்கி உங்களை காத்துக்கொள்ள தயாராக இருக்கின்ற இதயத்திற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? என் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் வி. சொக்கலிங்கம், இதயநல மருத்துவர், சென்னை. உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் சொல்லப்போக கருத்துக்கள் அனைத்தும் நீங்கள் கேட்டு பதிவு செய்து நீங்கள் கடைப்பிடிக்க ஆரம்பித்து விட்டால் சொக்கலிங்கம் உறவினர்களாக, நண்பர்களாக 100 வருடம் கடந்து வாழ முடியும். எதை சொல்லுவதாக இருந்தால் பயமுறுத்துவதற்காக இல்லை, உங்கள் மனதில் இருக்கின்ற கேள்விகளை நான் தீர்த்து வைத்து தெளிவடைய செய்து வாழ்க்கை பயணத்தை தொடர்வதற்காக. இன்னும் சொக்கலிங்கம் 80 வயதாகின்றது. இதுவரை சொக்கலிங்கம் ஒரு மாத்திரை கூட சாப்பிட்டதில்லை. உடனே நீங்கள் யாரும் உங்கள் சாப்பிட்ற மருந்து நீங்கள் நிறுத்துறாதீங்க. உங்கள் மருத்துவ ஆலோசனை பிரகாரம் நீங்கள் அதை கடைப்பிடிக்க வேண்டும். ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் கூட, இன்றுடன் சொக்கலிங்கம் 56 வருடம் இதயத்தில் பணியாற்றி இந்த 57வது வருடம் பணியை தொங்கும் நன்னாளில் உங்கள் முன்பு இருப்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சியும் பெருமையும் அளிக்கின்றது. என்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் பார்த்தால் முதலில் தந்தை பெரியார், காமராஜ், அண்ணா, எம்ஜிஆர், கலைஞர், இப்போ இருக்கிற முதலமைச்சர் அனைவருக்குமே மருத்துவராக பணிபுரிந்தேன். உங்களுக்கு நிறைய பேர் தெரிந்திருக்காது, கிருபானந்த வாரியார், வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு உறவினர் மட்டுமல்ல, அவர்களுக்கு மருத்துவராக பணிபுரிந்தேன். எனக்கு கிடைத்த ஒரு பெரிய வாய்ப்பு. அதை சொல்வதற்கு காரணம் அவர்கள் அனுபவங்களை கூட உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றேன். நான் சொல்லுகின்ற ஆளுமைகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா உயிருள்ளவரை உழைத்து கொண்டிருந்தார்கள். உழைத்து கொண்டிருக்கும் உயிர் பிரிந்தது. அதுதான் வாழ்க்கையின் தத்துவம். முன்பெல்லாம் ஆரம்பிக்கும் பொழுது 80-70 வயதை கடந்து வந்த மாரடைப்பு அது குறைந்து 70, 60, 50, 40, 30 நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். எவ்வரி 1 மணி நேரத்திற்கு இந்தியாவில் மட்டும் 20லிருந்து 30 வயது உள்ள ஆண்கள் பெண்கள் 90 பேர் 1 மணி நேரத்தில் இறக்கின்றார்கள். இதுதான் இதயத்தினுடைய ஒரு மாடல். உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும், இதயம் என்பது ஒரு கையளவு. இந்த கையளவு உள்ள இதயம் நெஞ்சில் மார்பு கூட்டில் போனுக்கு சுற்றி லங்ஸில் 2 குஷன் மாதிரி வச்சு இடதுபுறம் சாய்வாக இருக்கின்றது. இந்த இதயத்திற்கு உண்மையில் உணர்வுகள் கிடையாது. ஆனால் அனைத்தையும் இதயம் கடந்து தான் சொல்லுவாங்க. எப்படின்னா அந்த காலத்துல ஹார்ட்டி வெல்கம், ஹார்ட்டி கன்கிராச்சுலேஷன், ஸ்வீட் ஹார்ட்ன்றது அந்த உணர்வுகளுக்கு இதயத்தை இணைத்தார்கள் தவிர இதயத்திற்கு எந்த உணர்வுகள் கிடையாது. ஆனால் உணர்வுகளுக்கு ஏற்றவாறு இதயம் இயங்குகின்ற சக்தி உண்டு. நம்ம இது முக்கியமான சொல்லணும் பார்த்தேன். அந்த இதயம் ஒரு நிமிடத்திற்கு 72 முறை சுருங்கி விரிவடைகிறது. ஒரு நாளைக்கு 1,00,000 முறை துடிக்கின்றது. நான் வாழ்கின்ற 80, 90, 100 வருடம் கடந்தும் ஓய்வில்லாமல் இதயம் ஏங்கி உங்களை காத்துக்கொள்ள தயாராக இருக்கின்ற இதயத்திற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு ஒண்ணே சொல்றேன். இதயம் 100 வருடம் கடந்து இயங்க வேண்டும் என்றால் நீங்கள் அனைவரும் அணிந்து கொள்ள வேண்டிய முகத்தில் இது மட்டும்தான். என்னன்னா மகிழ்ச்சி. மகிழ்ச்சி என்ற உணர்வு உங்கள் மனதில் நீங்கள் இருந்தால் உங்களை எந்த சக்தியும் உங்களை அழிக்க முடியாது. உடனே கேட்கலாம், எப்படி சொக்கலிங்கம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? நீ மகிழ்ச்சியின் வெளியில் தேடும் பொழுது, எதிர்பார்க்கும் பொழுது கிடைக்காமல் போய்விட்டால் அது ஏமாற்றம், ஏக்கம் எல்லாம் வந்துடும். ஆனால் மகிழ்ச்சி என்பது உன் உள்ளே இருப்பதை உணர்ந்து விட்டால் போதும். அந்த மகிழ்ச்சியாக இருக்கணும்னு என்ன பண்ணால் மனம் அமைதியாக இருக்க வேண்டும். மனம் எப்போ அமைதியாக இருக்கணும்? உன்னை அறிந்தவனாக இருக்கிறது. நான் வச்சிருக்க 20 டிகிரி என்னை காப்பாற்ற போக இருக்கேன். நீங்கள் வைத்திருக்கின்ற சொத்து வசதிகள் அனைத்தும் இதயத்திற்கு தேவையில்லையா? இதயத்திற்கு தேவை மகிழ்ச்சி மட்டும். ஸோ தன்னை அறிந்து அமைதியான நிலையில் நீ மகிழ்ச்சி என்ற உணர்வில் இருக்கும் பொழுது இதயமல்ல எல்லா உறுப்புகளும் 100 வருடம் கடந்து இயங்க காத்து கொண்டு இருக்கின்றதில் மாற்று கருத்தில்லை. அமைதி எப்போ வரணும்னா இப்படி வைத்துக் கொள்ளுங்கள். மாற்ற முடியாத ஒன்று இருக்கும்ல, மாற்ற முடியாத ஒன்றை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்ற பக்குவம் வர வேண்டும். மாற்றக்கூடியும் என்று தெரிந்தால் மாற்றுகின்ற முயற்சி எடுக்க வேண்டும். இது ரெண்டும் பாகுபடுத்தி அறிவது தான் ஞானம்.
பகுத்தறிவுன்னு பேர். அதனால் ஒன்று மாற்ற முடியலன்னு நினச்சி கவலைப்பட்டால் உங்கள் சரி ஒரு பிரச்சனை உண்டு, பிரச்சனைக்காக கவலைப்படுறீங்க. கவலைப்படுறது மாரடைப்பு வருது, மாரடைப்பு வந்து சொக்கலையும் குணப்படுத்தணும், அந்த பிரச்சனை போயிடுமா? ஸோ பிரச்சனையற்ற மனிதன் எவனுமே உலகத்தில் இல்லை. உண்மையில் பிரச்சனை தான் உங்களை வாழ வைக்கின்றது. அந்த பிரச்சனையை நீங்கள் அறிந்து போக்குகிற முயற்சியினுடன் வாழ்க்கையின் பயணம் செல்ல வேண்டும், தவிர பிரச்சனைக்காக நீங்கள் கவலையே படக்கூடாது. எதுக்காக இந்த கருத்துக்களை சொல்கிறேன்னா, முக்கியமாக பாருங்களேன், இந்த இதயம் இயங்குவதற்கு 72 முறை ஒரு நாளைக்கு 1,00,000 முறை துடிக்குதுன்னா, இதை இதய இரத்த குழாயின் நீல கோட்டவங்க. அந்த இதய இரத்த குழாயில் பார்த்தீங்கன்னா ரத்தம் போகணும். அந்த ரத்தம் தான் இதயத்துக்கு வேண்டிய நியூட்ரியன்ட், ஆக்சிஜன், குளுக்கோஸ். அதை விட மிக முக்கியம் கொலஸ்ட்ரால் தேவை. ஸோ ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் இருக்கின்ற வரை தான் நம்ம வாழ முடியும். அது ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் இருக்க வரைக்கும் உங்களை 100 வருடம் எந்த சக்தியும் அழிக்காது. அதற்கு என்டார்ஃபின் என்ற மகிழ்ச்சி என்ற உணவில் இருக்கும்போது என்டார்ஃபின் சுரக்குது, மெலட்டோனின், டோபமைன். அந்த மகிழ்ச்சியான ஹார்மோன் சுரக்கும் பொழுது உங்கள் ரத்தத்தில் மட்டும்தான் கொலஸ்ட்ரால் இருக்கும், உங்களுக்கு எந்த வியாதியும் வராது. அப்போ வந்து என்ன ஆகுது, எந்த நிலையில் நீ மகிழ்ச்சியாக இருக்கின்றையோ நீ அது சொர்க்கத்தில் இருக்கின்றாய். நீ மகிழ்ச்சியை இழந்து நீ வந்து கஷ்டப்படும் பொழுது, வருத்தப்படும் பொழுது, கோவப்படும் போது அட்ரினலின் ஹார்மோன் சுரந்ததுன்னா, இந்த மகிழ்ச்சியை இழந்து நீங்கள் வருத்தத்தில் நெகட்டிவ் பர்சனாலிட்டி எதிர்மறை எண்ணம் வரும்பொழுது இதை உன்னிப்பாக கவனிங்க, அந்த கொலஸ்ட்ரால் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கின்றது. ஸோ இதே ரத்த குழாய் இப்படி இருக்க வேண்டியது, ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் போது அடைப்படுவது. இந்த அடைப்படுவதற்கு குறைந்தது 15-20 வருடம் ஆகின்றது. இப்போ சொன்னேன், எவ்வளவு மணி நேரத்துக்கு 90 பேர் 25 வயசுல இருந்து அடைப்படுறதுக்கு 20 வருஷம் ஆகல. அது எதனால் வருகிறது என்று தெரிந்து கொள்ளுங்களேன். அது வருவதற்கு காரணம் ஒரு அக்யூட் ஸ்ட்ரெஸ் வச்சுங்களேன். எவராவது வீட்டில் இறந்துடுறாங்க, கோவிலில் நிறைய பேர் போயிட்டாங்க, எவருக்காவது வேலை வாய்ப்பு போயிடுது, பண கஷ்டம் வருது, எல்லா பிஸ்னஸில் எல்லாமே சூழ்நிலை மாறிக்கொண்டே இருக்கும். அந்த ஈவன் எக்ஸாம் எழுதுறாங்க, ஸ்ட்ரெஸ்ஸாக நீட் எக்ஸாம் எழுதுறாங்க, ஃபெயில் ஆகிடுறாங்க. அது தூக்கு போட்டு இறக்குறது வேற, அதுவும் தவறு, கட்டாயம் தடுக்க வேண்டும். நான் என்ன சொல்ல வரேன், இந்த அக்யூட் ஸ்ட்ரெஸ் வரும்போது கவனிக்கணும் நேயர்கள். இந்த லைனிங் இருக்குதுல, அந்த லைனிங்கில் வந்து சின்ன ஒரு கிராக் வந்தால் உடனே பாருங்களேன், ரத்தம் 2 நிமிடத்தில் உறைந்துவிடும். அந்த ரத்தம் உறையும் பொழுது ஒரு 2 நிமிடம் இன்னும் ரத்த குழாயில் ரத்தம் போகலை, இது நின்றுடுது, ஹார்ட் அட்டாக், இறந்துடுறாங்க. ஸோ அடைப்படுவது ஒன்று, டேக் 15 வருஷம் ஆகும். ரத்தம் உறைவதற்கு 2 நிமிடம். அக்யூட் ஸ்ட்ரெஸ். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்பொழுது கொஞ்சம் சிகரெட் பிடிக்கிறாங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ஸே அட்ரினலின் ஹார்மோன், சிகரெட் பிடிக்கும்போது நிக்கோட்டின், ரெண்டும் கலந்து கிளாட் ஆகி ரத்த குழாய் இப்படி இருக்க வேண்டியது வேகமாக சுருங்கி ரத்தத்தை மறுபடியும் ஓட்டுறதை வந்து குறைச்சிடும், ரத்த ஓட்டத்தை. இவ்வாறு ஒருத்தர் டென்ஷன்லேயே இருக்கான் வச்சுங்க, கிரானிக் ஸ்ட்ரெஸ். குழந்தை பிறக்கலன்னு வருத்தப்படுவான், குழந்தை பிறந்த பிறகு எப்படி வளர்க்கணும்னு பண்ணுவான், கல்யாணம் ஆகலைன்னு வருத்தப்படுவான், வேலையில் பலு எதுவாக இருக்கட்டும். எதிர்மறை எண்ணங்கள் இருக்கும் பொழுது சில ஹார்மோன்கள் சுரந்து உங்கள் பசியை தூண்டி அவன் கொழுப்பான உணவு தான் சாப்பிட தோணும், ஆத்திரத்தோடு சாப்பிடுவான், உடல் எடை கூடிடும், தொப்பை விழுந்துடும், உடல் எடை கூடிய நிலையில் சோம்பேறி ஆகிடுவான், உடற்பயிற்சியை செய்ய பிடிக்காது அவனுக்கு. உடனே அவன் என்ன பண்ணுவான், இந்த நிலையில் போகும்போது புகைப்பிடிப்பது, மது அருந்துவது அவனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்ற மாய உணர்வில் சென்றால், எதிர்மறை எண்ணம், எதிர்மறை வாழ்க்கை முறையின் தொடர்ச்சி தான் ரத்தத்தில் கொலஸ்ட்ரால், சர்க்கரை வியாதி, இரத்த அழுத்தம் 3ம் வந்து ரத்த குழாய் மறுபடியும் அடைப்படுறதுக்கு எதுவாகிடுது. ஸோ இதை வந்து உங்கள் குழந்தை பார்த்துட்டு இருக்கா. சப்போஸ் அப்பா அம்மாவுக்கு 50 வயசு 60 வயசில் வந்ததுன்னா, குழந்தைங்களுக்கு 25 வயசில் வருது. வேணா ஜெனட்டிக்காக வர்றது வந்து ரொம்ப ரொம்ப ரேர். குழந்தைகள் உங்கள் வாழ்க்கை முறையை பார்த்து கடைப்பிடித்து அவங்க வந்துடுச்சுன்னா இன்னும் ஈஸியாக வல்னரபிள் ஆகிடுறாங்க. ஸோ இந்த எதிர்மறை எண்ணங்களை விட்டு விட்டு நேர்மறை எண்ணங்கள் மிக முக்கியம். மாரடைப்பு வருவதற்கு முக்கிய 3 காரணங்கள்: இரத்த குழாய் அடைப்படுதல், இரத்த முறைதல், இரத்த குழாய் வேகமாக சுருங்குதல். இதை 3ம் இன்று நம் நேயர்கள் மனம் வைத்தால், மகிழ்ச்சியின் உணர்வுடன் இருந்தால், இந்த என்டார்ஃபின் சுரக்கும்போது 3மே வருவதை தடுத்துவிடும்.